நம்ம எவ்வளோ வேதனைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், வியாதிகள் இதோடு தானங்க போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த அதிகாரங்களெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியுங்க. கடவுள் ஆதாம்னு ஒரு மனுஷனை படைச்சார். அந்த மனுஷனை தன்னை போல படைச்சாராங்க. இந்த பூமியை ஆளும்படியா, இந்த பூமியில் அவனுக்கு சகல அதிகாரம், சகல பாதுகாப்பு, அவனுக்கு சகலவித அவனுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் சேர்த்து வச்சு அவன் ஒரு கிரேட்டாக படைச்சாராங்க. ஆனால் கடவுள் சொன்னாராம், ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் ஒரு பல நன்மை தீமை அறியத்தக்க பழம், இன்னொன்று ஜீவ விருட்சம் சொல்லி 2 மரங்களை வைத்து இதில் அந்த நன்மை தீமை இருக்கத்தக்க வரக்கூடிய அந்த பழத்தை நீ சாப்பிடாதன்னு மட்டும் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாராங்க. ஆனால் இந்த மனுஷன் முத அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டது நிமித்தம் என்ன தெரியுங்களா நடந்துச்சு? எப்படி அவன் வாழ்க்கை ஹை லெவலில் இருந்துச்சோ, எப்படி ஒரு ராஜரீக வாழ்க்கை இருந்துச்சோ, எப்படி தேவனை போல ஆண்டானோ அதெல்லாம் தலைகீழாக மாறி போச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முழுசும் கீழே விழுந்த வாழ்க்கை ஆயிடுச்சு. அந்த கீழ்ப்படியாமையின் விளைவு தாங்க தரித்திரம், அந்த கீழ்ப்படியாமையின் விளைவு தாங்க மரணம், வியாதி, கொடுமை எல்லாம் மனுஷ குலத்துக்கே வந்துச்சுங்க. ஆதாம் என்கிற ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமி சீர்கட்டு போச்சுங்க. எல்லாமே ஒன்று இல்லாமல் போச்சுங்க. ஆனால் கடவுள் அதோட விடலைங்க. இன்னொரு புதிய ஆதாம இந்த மனு குலத்துக்காக ஏற்படுத்தினாருங்க. அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிற யாவரும் அந்த விழுந்து போன அந்த ஆதாமுக்கு இருந்த அந்த சாபம், பாவம் எல்லாத்திலிருந்து விளக்கப்பட்டு எப்படி கடவுள் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தாரோ அதே லெவலுக்கு அந்த ஆதாமை திரும்ப கொண்டு வருகிறாராங்க. அதே அந்த ஆதாமுக்கு புதிய எப்படி அந்த கடவுள் உருவாக்குனாரோ அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அதே ஜீவன், அதே ஆளுகை, அதே எல்லா நன்மைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் கிடைக்குதாங்க. எனவே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் இருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்களும் விடுதலை ஆகுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.